செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனே. இன்றைய பதிவில் குழந்தைக்கு எப்போது அட்சரம், அதாவது ஆ என்ற எழுத்து எழுதப்பட வேண்டும், அட்சரம் ஆரம்பம் என்பதை பற்றி நான் கூறுகிறேன். அட்சரம் என்றால் அழியாதது என்று பொருள். ஆகவேதான் எழுத்துக்கு அழிவு என்பது கிடையாது என்று கூறுவார்கள். பொதுவாக அட்சரம் அபியாசம், அதாவது அட்சரத்தை நாம் பயிற்றுவிப்பது 5வது வருடத்தில்தான் பயிற்றுவிட வேண்டும். ஆனால் தற்சமயம் எல்கேஜி யூகேஜியில் சேர்க்கும்போது 3வது வயதிலேயே பயிற்று விடுகிறார்கள். காலதேச வர்த்தமானத்தை அனுசரித்து அப்பொழுதும் செய்யலாம். ஆனால் தர்மசாஸ்திரப்படி 5வது வயதில்தான் முதலாக குழந்தைகளுக்கு எழுத்தறிவு செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அது முக்கியமாக உத்தராயணம் என்பது சூரியன் வடதிசையிலே இருக்கின்ற காலம் உத்தராயணம் என்று கூறுவார்கள். அந்த உத்தராயணம் என்பது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை, தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி, இந்த 6 மாதங்கள் உத்தராயண காலம். இந்த உத்தராயண காலம் 6 மாதத்தில் கூட மாசி மாதம் விளக்க வேண்டும். மாசி மாதம் தவிர, அதாவது தை பங்குனி சித்திரை வைகாசி ஆனி, இந்த 5 மாதங்களிலே முதலாக குழந்தைகளுக்கு அட்சரம் எழுதப்பட வேண்டும். அதுவும் நல்ல நட்சத்திரம், நல்ல திதி உள்ள நாளிலே, இந்த குழந்தைக்கு நல்ல தாராபலம் உள்ள நாளிலே அட்சராபியாசம் செய்ய வேண்டும். அதுவும் முக்கியமாக புதன் வியாழன் வெள்ளி இந்த கிழமைகள் தான் சிறந்த. திங்கட்கிழமை கூட 2வது பட்சம்தான். புதன்கிழமை என்பது கல்விக்கு அதிபதியான புதனுடைய வாரம், வியாழன் என்பது குருவுடைய வாரம், அதாவது தேவகுருடைய வாரம், சுக்கரன் என்பது வெள்ளிக்கிழமை என்பது அசுரகுருடைய வாரம். ஆக புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 கிழமைகள் தான் முதலாக குழந்தைகளுக்கு அட்சராபியாசம் செய்ய வேண்டும் என்பது விதி. அதுவும் முக்கியமாக உபயராசியிலே அட்சராபியாசம் செய்வது மிக மிக உத்தமமானது. உபயராசி என்பது மிதுனம் கன்னி மீனம் தனுசு. மிதுனம் அதாவது புதனுடைய வீடு என்பது மிதுனம் கன்னி, குருவுடைய வீடு என்பது மீனம் தனுசு. இந்த 4 லக்னங்களில் தான் முதலாக அட்சரத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் உத்தமம். சரராசி என்பது மேஷம் கடகம் துலா மகரம். இந்த லக்னங்களில் நீங்கள் அட்சரத்தை பயிற்றுவிக்க ஆரம்பித்தால் அந்த குழந்தையை அடிக்கடி ஸ்கூல் மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஸ்திர ராசியில் அட்சராபியாசம் செய்யக்கூடாது. ஸ்திர ராசி என்றால் அட்சராபியாசம் செய்தால் அந்த அட்சரம் வளராது என்று பொருள். அதாவது அந்த கல்வி அவனுக்கு வளராது. ஆகவே கல்வி நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக உபயராசிலேயே லக்னத்திலே சுபர்கள் சம்பந்தப்பட்டு இருக்கும் நேரத்திலே நீங்கள் முதலாக எழுத வைக்க வேண்டும். அதுவும் முக்கியமாக முற்பகலிலோ அல்லது நண்பகலிலோ நீங்கள் எழுத வைக்க வேண்டும். அதிகாலை என்பது 2வது பட்சம்தான். முற்பகல் அல்லது நண்பகலிலே 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கின்ற காலத்திலே நீங்கள் குழந்தைகளுக்கு முதலாக படிப்பை சொல்லித்தர வேண்டும். அதுவும் 4ஆம் இடம் குரு சுக்கிரன் இந்த கிரகங்கள் இருப்பது மிக மிக உத்தமமானது. அதை ஒரு தாமிரத்தட்டு அல்லது செம்பு தட்டு அது வெள்ளித்தட்டிலே பச்சரிசி நன்றாக பரப்பி அந்த பச்சரிசியிலே நீங்கள் எழுத வைக்க வேண்டும். அந்த பச்சரிசி என்பது முனைமுறியாத அரிசியாக இருக்க வேண்டும். முனை முறிந்த பச்சரிசியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. எந்த தெய்வ காரியமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த விதமான சடங்குகளாக இருந்தாலும் சரி, முனை முறியாத பச்சரிசியாக பார்த்து நல்ல அரிசியாக வாங்கி அதை ஒரு தட்டில் பரப்பி அந்த குழந்தையை தன்னுடைய தந்தை, அதாவது அந்த குழந்தையுடைய தந்தை கிழக்கு முகமாக உட்கார்ந்து வலது மடியில் உட்கார வைத்து, அதாவது அந்த தந்தையோட வலது மடியிலே அந்த குழந்தையை உட்கார வைத்து ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பி, பச்சரிசி தான் பயன்படுத்த வேண்டும், புழுங்கல் அரிசி பயன்படுத்தக்கூடாது. அதுவும் முனை முறியாத பச்சரிசியை பயன்படுத்தி அந்த பச்சரிசியில் மஞ்சள் கொம்பு, அந்த மஞ்சள் கொம்பு வந்து கூட முனை முறியாத மஞ்சள் கொம்பை எடுத்து அந்த மஞ்சள் கொம்பினால் முதலாக ஆ என்று எழுத வேண்டும். அதன் பிறகு ஓம் என்று எழுத வேண்டும். அவ்வாறு எழுதினால் நிச்சயமாக அந்த குழந்தை நல்ல அறிவையும் பேராற்றலையும் பெற்று சந்தோஷமாக இருக்கும். அதன் பிறகு அந்த அரிசியை என்ன செய்வது? பொங்கல் வைத்து பூஜை செய்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அல்லது அந்த தட்டில் இருக்கின்ற அரிசியை வெற்றிலை பாக்கு வைத்து ஏதாவது ஒரு கோயில் அர்ச்சகருக்கு, அதாவது மடப்பள்ளியில் விநியோகம் செய்கின்ற அளவில் இருக்கின்ற கோயில் அர்ச்சகருக்கு அந்த அரிசியை தானம் செய்து விட்டு வரலாம். அவ்வாறு செய்தால் அந்த குழந்தை நன்றாக வளர்ந்து நன்றாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நன்றாக படித்து நல்ல பெரிய பதவியில் உட்கார்ந்து எல்லோருக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய அந்த குழந்தையாக இருக்கும். இந்த பல விஷயங்கள், இதை போன்ற பல விஷயங்கள் ஒரு குழந்தை பிறந்தது முதல் அந்த குழந்தை தொழில் செய்து ஜீவனம் நடத்துகிற வரை
என்னென்ன எப்பொழுது செய்ய வேண்டும், என்னென்ன சடங்கை செய்ய வேண்டும் என்று தெளிவாக சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகத்தில் இருக்கிறது. அந்த புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறாக அட்சர ஆரம்பம் பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.